ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, பிஓ அண்ட் கிளர்க் இந்த எக்ஸாமினேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன், அந்த கரெக்டான ஃப்ளோ அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ப்ளஸ் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஸோ அதன்படி நம்ம எப்படி எக்ஸாம அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு தென் நீங்க தாராளமா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுங்க. தென் உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? அத தாண்டி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. யார் யார் இப்போ எக்ஸாம் எழுத போறாங்களோ, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம் எழுத போறாங்களோ, இன்னும் எக்ஸாம் அப்ளை பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ அனுப்பி இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, சால்வ் பண்ண சொல்லுங்க. கிளாரிஃபை பண்ணிக்க சொல்லுங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா 100% உங்களுக்கு நான் ரிப்ளை போடுவேன். சரியா? ஸோ என்ன மாரி டவுட்ஸ் எதா இருந்தாலுமே நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லலாம். இல்ல என்ன வந்து பெர்சனலா கான்டாக்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, ஸோ கமெண்ட் செக்ஷன்ல டெலகிராம்ல என்ன கான்டாக்ட் பண்ற லிங்க் இருக்கும். ஸோ நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அங்க வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துருமா? ஸோ இதுதான் நீங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்க போட போற இதுக்கப்புறம் வரப்போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துரும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இமேஜ் மேக்ஸிமம் வந்து 50 கேபியில் இருக்கணும். பட் இந்த இடத்துல 167 கேபி இருக்கு. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். அதை நான் குறைச்சிடுறேன். ஓகேவா? தென் சைன் வந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும்ப்பா. ஓகேவா? சைன் வந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ இது 17.9 கேபி இருக்கு. சாரி, அது வந்து பாயிண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலா. ஸோ இமேஜ் வந்து பாயிண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை தப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, 43.0 கேபி தான். ஸோ 43 கேபி தான் இருக்கு. ஸோ இமேஜ் வந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். சைன் வந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். தென் அதே மாரி தம்ப் இம்ப்ரஷனுமே உங்களுக்கு 20 கேபிக்குள்ள தான் இருக்கணும். ஸோ இந்த மாரி ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை கேபில இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே சார், என்கிட்ட ஆக்சுவலா நெறைய இருக்கு. இமேஜ் வந்து சைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க பெருசா கன்ஃப்யூஸ் ஆகவே தேவையில்ல. ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, அந்த இமேஜ அவங்க குடுத்திருக்க கேபிக்குள்ள கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு சும்மா சாம்பிள் இமேஜ் ஒண்ணு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ உங்களோட ஃபோட்டோ இருக்க லொகேஷனுக்கு போயிட்டு, இப்போ என் டவுன்லோட்ஸ்ல இந்த ஃபோட்டோ இருக்கு. நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஸ்டார்ட்டிங்கே இதில ஓப்பன் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஓப்பன் வித் குடுத்துட்டு, நீங்க பெயிண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. பெயிண்ட் அது வந்து ப்ரீ டிஃபைன்டாவே இருக்கும். சரியா? ஸோ பெயிண்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து பெயிண்ட்ல ஓப்பன் ஆகுதா? ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. தெரியுதா? ரீசைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதில பிக்சல செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஹரிசாண்டல மட்டும் குறைங்க. ஹரிசாண்டல் இப்போ வந்து நான் வந்து ஒரு 400 குடுக்குறேன் அப்படின்னா, வெர்டிகல் சேர்த்து குறையும். ஸோ இமேஜோட சைஸ்ன்றது குறையும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, சேவ் அஸ் குடுத்துட்டீங்க. சேவ் அஸ் ஜேபாக் பிக்சர் அப்படின்னு குடுத்துட்டு, அந்த இமேஜ நீங்க சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, பாருங்க. இப்போ போயிட்டு நம்ம அதோட ப்ராப்பர்ட்டீஸ செக் பண்ணோம் அப்படின்னா, அதோட சைஸ் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். ஸோ பாருங்களேன், 29 கேபி குறைஞ்சிருக்கு. 2 கேபி குறைஞ்சிருக்கா? இது 31 கேபி ஆக்சுவல் இமேஜ். 22 கேபி வரும். ஸோ நம்ம இத மாரி 50 கேபிக்குள்ள கொண்டு வரதுக்கு அந்த ஹரிசாண்டல், வெர்டிகல் பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு ஹரிசாண்டல், வெர்டிகல வச்சு நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ நீங்க இதுக்காக நம்ம மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆ எல்லாருமே வந்து ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அங்க இருக்கிறவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 100 அமௌண்ட்ட குடுத்து அப்ளை பண்ற மாரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ வந்து ரூ. 850 கிட்ட குடுப்போம். இல்லன்னா ரூ. 175 குடுப்போம். சரியா? ஸோ ஈவன் ரூ. 175யுமே கம்மியான அமௌண்ட் கிடையாதுல்ல. நம்மளுக்கு கண்டிப்பா கம்மியான அமௌண்ட் கிடையாது. ஏன்? நம்மகிட்ட ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா, நம்மளே அழகா அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ லைட்டா ஒரு டெக்னிக்கல் நாலேட்ஜ மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். எப்படி அந்த இமேஜ் சைஸ குறைக்கணும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணிடுவோம் கண்டிப்பா. சரி, ஓகே. இது எல்லாம் டெக்னிக்கல் சைடு. இதெல்லாம் என்னென்ன தேவை அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இதுவரையும் கிளியரா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே. எந்த வெப்சைட்டுக்கு போணும்? ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். www.ibbs.in இந்த வெப்சைட்டுக்கு போனா, நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே காட்டும். ஸோ சிஆர்பி, ஆர்ஆர்பிஸ், ஸோ இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல. ஸோ நீங்க இப்போ நான் இந்த இந்த வீடியோல நான் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா,
பிஓ ஸ்கேல் 1க்கு நான் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ எப்படி அப்ளை பண்ணது பாருங்க. என்ன பாருங்க, நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் படிக்கணும் அப்படின்னா இந்த இதுக்குள்ள போயிடுங்க. பட் அப்ளை பண்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் லிங்க், ஓகேவா? ஃபர்ஸ்ட் லிங்க்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போகும். ஸோ உள்ள போனோனே மறுபடியும் உங்களுக்கு நெறையா எந்தெந்த இதெல்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க கிளர்க் அப்ளை பண்ண போறீங்களா? இல்லன்னா நீங்க வந்து ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 அப்ளை பண்ண போறீங்களா? ஸோ நான் இப்போ இந்த வீடியோல ஸ்கேல் 1 அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஸ்கேல் 1 அப்ளை பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போச்சு. ஓகேவா? ஸோ இதுல இருந்தா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பேஜுக்கு வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்? கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு பேஜை கிளிக் பண்ணணும். இது அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஸோ மெட்ரிகுலேஷன் உங்க 10th மார்க் ஷீட்ல உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும்ல. ஸோ அந்த நேம் படி தான் நீங்க இங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். அவங்களோட மிடில் நேம் அண்ட் கன்ஃபார்ம் மிடில் நேம், லாஸ்ட் நேம். ஸோ இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். நான் மேக்ஸிமம் என்னோட 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க மாதிரி விஷயத்தை தான் நான் 10th ஸ்டாண்டர்ட் நேம் எப்படி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக உங்களோட மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடி கொடுக்க போறீங்களோ அந்த மெயில் ஐடியும் கொடுத்துக்கணும். மறுபடியும் அந்த மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரெண்டாவது டைம் அதை ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக செக்யூரிட்டி கோட். ஸோ இந்த டீட்டெயில் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு டீட்டெயில். ஸோ உங்களோட நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கலான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட நேம் என்ன இருக்குது அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் உங்களோட மொபைல் நம்பர், ஸோ எக்ஸாக்டான மொபைல் நம்பர், அதாவது இந்த மொபைல் நம்பரை நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ நடுவில் தூக்கி போடுற மாதிரி இருக்கிற நம்பர்ஸை கொடுக்கவே கூடாது. உங்களோட பெர்மனன்ட் நம்பரை கொடுக்கணும். தென் உங்களோட மெயில் ஐடி, ஸோ கரண்ட்டில் ஆக்டிவில் இருக்க மெயில் ஐடி. ஸோ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா இந்த பேஜில் கீழே கீழே காட்டும். ஸோ இந்த பேஜில் என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பேஜில் உங்களோட ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? நான் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னோட இமேஜை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோட இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது நான் நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு புது விஷயத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட கரண்ட் இமேஜை அவங்க ஸ்கேன் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் இமேஜை அவங்க ஸ்கேன் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் ஸ்கேன் பண்ணிடுறேன் இப்போது. ஸோ என்னோட கரண்ட் இமேஜுமே நான் இங்கே ஸ்கேன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இல்லை சார் என்கிட்ட வந்து என்னோட லேப்டாப்பில் வந்து கேமரா இல்லை, நான் வந்து டெஸ்க்டாப்பில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஸ்கேன் கியூஆர் கோட் டு அப்லோட் தி ஃபோன் வியா மொபைல். ஸோ அந்த ஸ்கேன் அந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி கூட உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கேம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது. ஓகேவா? தென் என்ன பண்ணுறேன், ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் மை வேலிட் ஃபோட்டோ அண்ட் ஆல்சோ அக்ரி டு அபோவ் மென்ஷன் டேட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேன்டு சைன்டு ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். ஓகே, ஸோ நான் அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல இருக்குது. அதையுமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட சைன்ன்றது கேபிட்டல் லெட்டர்லையோ இல்லைனா வந்து பிளாக் லெட்டர்லையோ எழுதக்கூடாது. ஸோ கேஷுவலாக நீங்கள் எப்படி சைன் போடுவீங்களோ அதை அந்த மாதிரி தான் சைன் போட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் மை வேலிடேட் சிக்னேச்சர் அண்ட் ஆல்சோ அக்ரி டு எபோவ் மென்ஷன் நோட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபைனல் நெக்ஸ்ட் வந்துட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம்? ஸோ ஸ்கேல் 1 தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ ஸ்கேல் 1 நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோட கேட்டகரியை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் இடபிள்யூஎஸ். இதில் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓபிசியில் நான் என்சிஎல் மட்டும்தான், நான் கிரிமி லேயர் பர்சன்ஸ் மட்டும்தான், ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் இந்த கேட்டகரியே வருவாங்க. ஸோ கிரிமி லேயர் பர்சன்ஸ் இதில் வரமாட்டாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதை நீங்கள் எனேபிள் பண்ண பிறகு ஒரு பாப்அப் மாதிரி வருதா? சரி, இப்போ இருங்க, நான் ஓபிசி எனேபிள் பண்ணிவிட்டு எனக்கு பாப்அப் மாதிரி வருது. என்ன வருது? ப்ளீஸ் இண்டிகேட் யுவர் கேட்டகரி கரெக்ட்லி இன் தி ஆன்லைன் அப்ளிகேஷன். நோ சேஞ்ச் இன் கேட்டகரி வில் பெர்மிட்டட். கேண்டிடேட்ஸ் பிலாங் டு தி ஓபிசி கேட்டகரி பட் கம்மிங் அண்ட் கிரிமி லேயர். நான் ஆல்ரெடி சொன்னது தான். கிரிமி லேயர் அண்ட் இஃப் their caste does not find place in the central list are not entitled to the ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அந்த ஃபார்ம்லாம் கரெக்டாக வாங்கிடுவோம். இது சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம கரெக்டாக வாங்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ யோ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் அபோவ். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி எக்ஸாம் எழுதுறவா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? சாரி, அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ எனக்கு எந்த வித பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எதுவும் இல்லாதால நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் யூ ஆஸ் பர் த பிடபிள்யூபிடி கைட்லைன்ஸ். ஓகே, இது நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே நம்மளுக்கு எனேபிள் இருக்காது. பிகாஸ் நம்ம வந்து அந்த
பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி நோ தானே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு எதுவுமே வராது. பட் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னு பார்த்துருமா? ஐ யூ பர்சன் வித் ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டி கவர்டு அந்த டெஃபினேஷன் ஆஃப் செக்ஷன் 2 ப்ராக்கெட்டில் எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவுமே கிடையாது. இஃப் எஸ் கிடையாது, அதுவும் நம்மளுக்கு கிடையாது. ஐ யூ பர்சன் வித் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி கவர்டு அண்டர் தி டெஃபினேஷன் ஆஃப், அதுவும் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, ஸோ எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. இது ஒரு தான் பார்ப்போம். ஐ சர்டிஃபை தட் ஐ வில் அப்லோட். ஓகே, ஸோ அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். ஓகே, ஆர் யூ சைல்ட் ஃபேமிலி மெம்பர் ஆஃப் தோஸ் ஹூ டைட்ஸ் இன் 1985? இல்லை, கிடையாது. ஸோ ரிலிஜியன் டு விச் பிலாங்? ஓகே, நம்மளோட மதம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு யூ பிலாங் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி? ஸோ நோ, நான் கிடையாது. ஓகே, ஸோ ஆர் யூ அன் எக்ஸ் சர்வீஸ்மேன்? கிடையாது. ஸோ பீரியட் ஆஃப் சர்வீஸ் 2 எக்ஸ், கண்டிப்பாக நம்மளுக்கு அது அப்ளை ஆகாது. ஸோ நெக்ஸ்ட், ஹவ் யூ ஜாயின் தி கவர்மெண்ட் ஜாப் இன் தி சிவில் சைட் ஆஃப்டர் அவைலிங் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் கிவன் தி எக்ஸ் சர்வீஸ்மேன்? ஸோ அது நம்மளுக்கு கிடையாது. ஸோ நேஷனாலிட்டி, ஸோ நான் வந்து இந்தியன். ஸோ ஹவ் யூ அப்பியர்ட் சிடபிள்யூ சிஆர்பி ஏர்லியர்? எஸ், நான் வந்து அப்பியர் ஆயிருக்கேன். லாஸ்ட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருக்கேன். சரி, ஓகே. அதுக்கு முந்தின எக்ஸாம் அப்ளை ஆயிருக்கேன். சரி, ஓகே. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து நான் இப்போதைக்கு ஸோ 2 அட்டம்ஸ் நான். ஓகே, ஓகே. ஸோ 2 எக்ஸாம் நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஃபார் விச் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார்? ஸோ ஐம் கோயிங் டு அப்ளை ஃபார் தி பாண்டிச்சேரி. சரியா, நான் பாண்டிச்சேரி அப்ளை பண்ணுறேன். நீங்கள் தமிழ்நாடாக இருக்கலாம், இல்லை பாண்டிச்சேரியாக இருக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பாண்டிச்சேரி தமிழ்நாடு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சென்டர் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஐம் கோயிங் ஃபார் தி பாண்டிச்சேரி அண்ட் பாண்டிச்சேரி. கைண்ட்லி இண்டிகேட் மீடியம் ஆஃப் பேப்பர். ஹவு யூ வுட் லைக் தி பேப்பர் டு பி ப்ரெசென்டட் டு யூ? ஓகே, நம்மளுக்கு எப்படி அந்த பேப்பர் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளியராக இருக்குது. ஓகே, நான் வந்து இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இன்கேஸ் நான் தமிழ்நாடு கொடுக்குறேன் அப்படின்னா என்னென்ன ஸ்டேட், என்னென்ன சென்டர் மாறுதுன்னு பார்த்துருமா? ஸோ எஸ், தமிழ்நாடு கொடுக்கல, நம்மளுக்கு சென்னை வரும், கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இதெல்லாம் வருது. ஸோ ஆனால் நான் பாண்டிச்சேரி கொடுத்துருக்கேன். ஓகே, நான் பாண்டிச்சேரி செலக்ட் பண்ணி ஃபுல்லாகவே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் என்னோட லாங்குவேஜ் ஆஃப் பேப்பர் அதையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஐ இன்டென்ட் டு பிரிங் தி ஃபாலோயிங் ஐடி வென் அப்பியரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாமுக்கு வரும்பொழுது எந்த ஐடி கார்டு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஆதார் கார்டு சூஸ் பண்ணிப்பேன். என் ஆதார் கார்டு அப்டேட்டட் ஆதார் கார்டு இருக்குது. ஸோ ஆதார் கார்டு நம்பருமே கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுவோம். ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிட்டேன். ஸோ என்னோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர் மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் மக்களே. ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி பேன் நம்பர் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ட்வின் சிஸ்டர் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. கிடையாது. ஸோ ஜெண்டர் ஆஃப் தி ட்வின் சிஸ்டர் அது எனேபிள் ஆகாது. ஸோ ஏன்னா நான் நோ கொடுத்துருக்கேன். நேம் ஆஃப் தி டீன் அதையும் கிடையாது. ஸோ ஐ வாஸ் மேரிட். ஓகே, அதனால் மேரிட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம், அப்பாவோட நேம். ஸோ அப்பாவோட நேம் அப்பாவோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லது. அதுமாரி அம்மாவோட பேர். ஸோ அம்மாவோட நேம் நீங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கொடுத்தா நல்லது. தென் நம்மளோட அட்ரஸ். ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பட் நம்ம அந்த இடத்துல நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது எப்பயுமே. ஸோ ஃபைனலாக தமிழ்நாடு. என்ன சார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு பாண்டிச்சேரி அப்ளை பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ சேம் அஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ். சரி, ரெண்டுமே எனக்கு சேம் தான், வேறு ஒரு அட்ரஸ் கிடையாது. அதனால் இதில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ஏதோ ஒன்று, இது வந்து எதாக இருந்தாலுமே சேம் 850 ரூபா தான் எனக்கு வரப்போகுது. ஸோ ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணிக்கிறேன் நான் கொடுத்துருக்குது ஏதோ கரெக்டாக இல்லையான்னு. ஸோ ஏதோ ஒரு எரர் இருக்குது. 1 or more errors found in the page. என்னென்னு பார்த்துருமா? ஸோ ஸ்பௌஸ் நேம் நான் விட்டுட்டேன். சரியா? ஸோ ஸ்பௌஸ் நேமை நான் விட்டுட்டேன், என்னோட ஒய்ஃப் நேம். ஓகேவா? ஸோ அவங்க பேரையும் நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஸோ வேறு எங்கேயும் எரர் கிடையாது. நான் என்ன பண்ணேன், மறுபடியும் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்து போச்சு. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் நான் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியிருப்பேன். சரியா? கண்டிப்பாக. பட் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாம் ஓப்பனிங்கில் இருக்குது. பட் என்னோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே ஹைட் பண்ணிடுவேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ என்னோட பர்சனல் மெயில் ஐடி ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த ஹேண்டில் எல்லாமே வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ப்ரைவசி கன்சர்னுக்காக நான் இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி தான், அதாவது பிளர் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவில் போடுவேன். ஸோ அதை பெரிய இஷ்யூவாக எடுத்துக்காதீங்க. பட் அதனால தான் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், எப்படி என்னென்ன வந்துட்டு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக புரியும் நம்புறேன். ஓகேவா? ஸோ அது ஒரு கன்சர்னாக எடுத்துக்காதீங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் அது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட கிராஜுவேஷன். ஸோ நம்மளோட கிராஜுவேஷன் இப்போ நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன். ஸோ பிஇ இதில் இருக்கான்னு பார்ப்பேன். இதில் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ ஸ்பெஷலைசேஷன் வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அதையுமே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, நான் எலக்ட்ரானிக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ எப்போ பாஸ் அவுட் ஆனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் 28 மார்ச் 2015 பாஸ் அவுட் ஆனேன். ஸோ என்னோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து 74.8%. ஸோ நான் 74.8 நான் 75% அப்படின்னே போடுறேன். ஸோ இது கால்குலேட் பண்ணி தான் மக்களே போடணும். ஓகேவா?
இதை வந்து கால்குலேட் பண்ணி போடுங்க. ஸோ அதான் முக்கியம். ஸோ அது வந்து 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்குது. ஸோ நான் 74.80% போட்டுக்கிறேன். எதனால் அந்த எரர் வந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 70% எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 70.00%. ஸோ நீங்கள் இதுக்கு தனி வீடியோ வேணுமா? ஸோ பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது எப்படி, சிஜிபிஏல வந்து பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்படி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் அதெல்லாம் எதுவும் முடிக்கலாம் நான். தென் வெதர் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் செலக்டட் ஸ்டடி இன் தி 8th ஆர் எனி லெவல் எபோவ் தி 8th ஸ்டாண்டர்ட். ஸோ 8வதுக்கு மேலே நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்களா அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ எஸ், நான் வந்து தமிழ் லாங்குவேஜ், ஸோ நான் படித்தது ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான். நெக்ஸ்ட் வந்து டியூ ஹேவ் கம்ப்யூட்டர் நாலேஜ். எஸ், 11th 12th நான் கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் படித்தேன். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் லைக் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜெலாம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதையும் போட்டுக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ அதுதான் நம்மளுக்கு மஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படின்னு கூட சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகேவா? ஸோ கிளர்க் எக்ஸாமுக்கு நீங்கள் நோ கொடுக்குறீங்க. ஈவன் நீங்கள் வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருந்தாலுமே நோ கொடுக்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அது ஒரு இஷ்யூவாக கிடையாது. பட் இது ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையாகும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பிரச்சனை. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணும்பொழுது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்டர்வியூக்கு போகக்குள்ள என்ன நடக்கும்? இன்டர்வியூ போகும்போது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணது ரிலேட்டடாக எல்லாம் சொல்லி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னு இன்டர்வியூவில் போய் சொன்னாலுமே இன்கேஸ் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல லாக் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல் 1 ஸ்கேல் 2க்கு இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது ஒரு வகையில் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஓகேவா? சரி, ஓகே. நான் இப்போ இந்த இடத்துல நோனே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிஇடி மேபி கண்டக்டட். ஓகே. ஸோ எனக்கு வந்து இது தேவை கிடையாது. நான் ஓபிசியில் வந்தாலுமே எனக்கு அது அன்னெசசரி, எனக்கு வேண்டாம். ஸோ அதனால் நான் நோ கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த பிஇடி, அதாவது பிஇடி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் மாரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 5 டேஸ் கிட்ட ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெதர் எனி ப்ராசிக்யூஷன். ஓகே, கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அது எதுவும் கிடையாது. ஸோ நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் எனக்கு வந்து இங்கிலீஷ் நான் நல்லா பேசுவேன், அதுமாரி எழுதுவேன், ஸ்பீக் அண்ட் அதர் லாங்குவேஜ் வந்து எனக்கு தமிழ் ஓகே, என்னோட மதர் டங். ஸோ அதனால் அதுவுமே என்னால் பேச முடியும், எழுத முடியும். ஓகேவா? ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ வேலிடேட் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ எல்லாமே எனக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. ஓகேப்பா? சரி, சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேஜ் என்ன வருது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேங்க் எக்ஸாம், அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ஒன்று பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. தமிழ்நாடு கிராம வங்கின்னு இருக்க போது. ஸோ அதை செலக்ட் பண்ணி வேலிடேட் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதே வந்து ஐபிபிஎஸ் பிஓ வருது அப்படின்னா நிறையா பேங்க்ஸ் இருக்கும். பேங்க்கோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது அப்படின்னா எந்த பேங்க்கில் உங்களோட கேட்டகரி, அதாவது நீங்கள் ஓபிசியில் வரீங்களா, இல்லை எஸ்சிஎஸ்டியில் வரீங்களா, ஜென்ரலில் வரீங்களா, ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன வேகன்சி வருதோ அதுபடி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான். பட் ஆர்ஆர்பி பிஓக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. அவ்வளோதான். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு பேஜாக கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட நேமை பார்ப்பேன் ஃபஸ்ட்டு, கரெக்டாக இருக்கா, அருண் பிரசாத். ஓகே, நேம் கரெக்டாக இருக்குது. ஸோ இனிஷியலோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா என்னோட ஆதார் கார்டு நம்பர். ஓகே, ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்குது. ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக இருக்குது. தென் என்னோட கேட்டகரி செக் பண்ணுவேன். என்னோட கேட்டகரி 2. தென் என்னோட ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் என்னோட ஒய்ஃப் நேம் செக் பண்ணுவேன். தென் அட்ரஸ் செக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் மஸ்ட்டு அண்ட் மெயில் ஐடி இஸ் ஆல்சோ மஸ்ட். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நான் செக் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோட்டோ கரெக்டாக அப்லோட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டேன். ஓகே, ஃபைனலாக ஐ அக்ரி. Then I confirm that my name as filled by me in the application form exactly matches with my ID proof. ஸோ கண்டிப்பாக இதை எனேபிள் பண்ணி தான் ஆகணும். சரியா? லாஸ்ட்டு இதை நீங்கள் செகண்ட் ஒன் எனேபிள் பண்ணிங்கன்னா தேர்ட் ஒன் வந்து டிசேபிள் ஆகிடும். ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் a candidate can apply for only one post. ஓகேவா? ஸோ நான் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் நான் ஒரு போஸ்ட் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆர் யூ ஷுர்? எஸ். ஓகே, இப்போது நம்மளோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் கேட்குது. ஆல்ரெடி ஐ செட், நான் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன்.
நான் அதை ஜஸ்ட் அப்லோட் பண்ண இங்கே காட்ட பாருங்க. ஸோ அந்த அந்த இமேஜ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா 20 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் இருக்குன்றாங்க. பட் நான் அப்லோட் பண்ணது 12 கேபியில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், என்னோட கேபி என்னோட தம்பு இருக்குல்ல, தம்பு வந்து ஒரு 20 கேபியில் வர மாதிரி, ஸோ 20 கேபிக்கு மேலே வர மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜுமே நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஸோ போயிட்டு இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்னோட டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜேபெக் ஃபார்மில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் டிக்ளரேஷனுமே நான் என்கிட்ட இமேஜாகவே இருக்குது. ஸோ டிக்ளரேஷன் வேணுன்றவங்க டிக்ளரேஷனுக்கு ஒரு லிங்க் ஒன்று போட்டு விட்றேன், சரியா? ஸோ அந்த டிக்ளரேஷனை பார்த்து எழுதி அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக செக்யூரிட்டி கோட் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இப்போ அமௌண்ட்டை கையோட கட்டிடுங்கப்பா. ஓகே, ஸோ மறக்காமல் அமௌண்ட்டை கையோட கட்டிடுங்க. ஏன்னா அப்புறம் கட்டுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் மறந்துடுங்க. நான் அந்த மாதிரி ஒரு டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், அமௌண்ட்டு பே பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அமௌண்ட் பே பண்ணாமல் விட்டதால என்னால் எக்ஸாம் எழுத முடியல. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய தப்பு. அதனால் அமௌண்ட்டை பே பண்ணிவிடுங்க, மறக்காமல் பே பண்ணிவிடுங்க. ஸோ நானும் இப்போ பே பண்ணிடுறேன், நான் இப்பயே பே பண்ணிடுறேன். ஓகே, நான் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அமௌண்ட் பே ஆன பிறகு உங்களோட மெயிலுக்கு ஒரு மெயில் ஐடி வரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மெயிலுக்கு ஒரு மெயில் வரும். தென் உங்களோட மொபைல் நம்பருக்குமே மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஸோ எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களோட மெயிலுக்கு போயிட்டு அந்த ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்குள்ள மெயிலை, அந்த மெயிலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டக்குன்னு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்டார் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணி என்னோட அப்ளிகேஷனை நான் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது தான். பட் இருந்தாலுமே நம்ம ஒன்ஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். பட் இப்பயே சேவ் பண்ணி வைக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஓகேவா? இந்த இடத்துல போய்ட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் பிரிண்ட் ஆகிடும். சேவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். முடிச்சுட்டு லாக் அவுட் முடிஞ்சிடுச்சா? ஸோ கம்ப்ளீட்டாக இதுதான் ஒரு ஆர்ஆர்பி பிஓவாக இருக்கட்டும், இல்லை கிளர்க்காக இருக்கட்டும். ஸோ எதுக்காக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதான் மெத்தட். ஸோ கிளர்க்குக்கும் எக்ஸாக்டாக இதே தான் சேம் மெத்தட். ஸோ எந்த இடத்துல மாறும் அப்படின்னா அந்த ப்ரிஃபரன்ஸ், அந்த ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 செலக்ட் பண்ணுறீங்களா, அது மட்டும் தான் இருக்காது. எந்த பொசிஷன் அப்ளை பண்ணீங்க அது மட்டும் தான் இருக்காது. பிகாஸ் இட் இஸ் கிளர்க். நம்ம வந்து கிளர்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். மற்ற எந்த டிஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே இதுதான். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. தென் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா டெலகிராமோட லிங்க்கு கீழே கீழே இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு டெலகிராமில் பிங் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். பை.